நாச்சியார் திருமொழி ஆறாம் திருமொழி வாரணம் ஆகிரம். குயிலிடத்திலே தன்னை எம்பெருமானுடன் சேர்த்து வைக்குமாறு பிரார்த்தித்தாள் ஆண்டாள். அது நடைபெறாததால் மிகவும் வருத்தமுற்றாள். எம்பெருமானோ இவளுக்கு இன்னமும் தன் மீதான பிரேமத்தை அதிகரிக்க வைத்து பின்பு வரலாம் என்று காத்திருந்தார். நம்மாழ்வாருக்கும் முதலிலே மயர்வர மதி நலம் அருளினாலும் பரபக்தி தொடக்கமாக பரமபக்தி நிலை ஈராக வரவழைத்தே பரமபதத்தில் நித்திய கைங்கரியத்தை கொடுத்தார். அன்னை சீதா பிராட்டியும் எம்பெருமானை பிரிந்திருந்த நிலையில் நான் 1 மாதம் வரை பெருமாளின் வரவுக்கு காத்திருப்பேன் என்று கூறினாளே. ஆனால் பெருமாளோ ஒரு க்ஷணமும் என்னால் பிராட்டியை பிரிந்திருக்க முடியாது என்றாரே. அங்கே திரிஜடை போன்றவர்கள் நல்ல ஸ்வப்னம் கண்டு அதை சீதா பிராட்டிக்கு கூற அவள் தரித்திருந்தாள். ஆண்டாளோ தானே ஸ்வப்பனம் கண்டால் மட்டுமே தரித்திருக்க கூடியவள். எம்பெருமான் சிலர் உறங்கும் போது தான் உறங்காமல் இருந்து அவர்களுக்கு ஸ்வப்பனத்தில் ஆனந்தத்தை கொடுக்கும்படி இருக்கிறார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அப்படியே இவளுக்கும் தனக்கும் நடக்கும் திருக்கல்யாண வைபவத்தை எம்பெருமான் இவளுக்கு கனவில் காட்டிக் கொடுக்க அதை தான் அனுபவித்தபடியே தன் தோழிகளுக்கு கூறி தரித்து கொள்கிறாள் ஆண்டாள். முதல் பாசுரம். அவன் வந்த பிறகு அனுபவித்து கொள்ளலாம் என்றில்லாமல் அவன் வரவு தொடக்கமாக அனுபவிக்க வேண்டும் என்று அவன் வரவை சிந்திக்கிறாள். பாசுரம். வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். பொருள். என் உயிர் தோழியே, எல்லா குணங்களிலும் பூரணனான ஸ்ரீமன் நாராயணன் 1000 யானைகள் சூழ்ந்து வர பிரதட்சணமாக வருகிறான், வலம் வருகிறான் என்று எதிரே பொன்னாலான பூர்ண கும்பங்களை வைத்து நகரம் முழுவதும் தோரண ஸ்தம்பங்கள் நாட்ட இவற்றையெல்லாம் நான் என் கனவில் அனுபவித்தேன் என்கிறாள். இரண்டாம் பாசுரம். மணப்பந்தலில் கண்ணன் பூந்ததை கண்டேன் என்கிறாள். பாசுரம். நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாழை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் கோள் அறி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனா கண்டேன் தோழி நான். பொருள். தோழி, நாளை திருக்கல்யாண மகோத்சவம் என்ற முகூர்த்தம் நிர்ணயித்து பாளைகளோடு கூடிய பாக்கு மரங்களாகிய அலங்காரங்களை உடைய திருமண பந்தலின் கீழ் நரசிம்மன் என்னும் மாதவன் என்றும் கோவிந்தன் என்றும் திருநாமங்கள் கொண்ட ஒரு இளைஞன் பிரவேசிப்பதை நான் என் கனவில் கண்டு அனுபவித்தேன். மூன்றாம் பாசுரம். கூரை புடவை மணமாலை ஆகியவைகளை அணிந்து கொள்ளும் அனுபவத்தை கூறுகிறாள் ஆண்டாள். பாசுரம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழி நான். பொருள். தோழி, இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரும் இங்கே வந்து இருந்து என்னை மணப்பெண்ணாக பேசி தேவையான ஏற்பாடுகளை ஆலோசித்து துர்கை என்ற என்னுடைய நாத்தனார் கணவரின் சகோதரி திருமண புடவையை நான் உடுத்தும்படி செய்து நறுமணம் மிகுந்த மாலைகளையும் சூட்டும்படி நான் கனா கண்டேன். நான்காம் பாசுரம். விவாக அனுஷ்டான கிரமத்தின் ஆரம்பத்தில் செய்யப்படும் காப்பு கட்டி கொள்ளும் அனுபவத்தை பகிர்கிறாள். பாசுரம். 4 திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழி நான். பொருள். தோழி, பெரியோர்களான பல பிராமணர்கள் 4 திசைகளிலும் இருந்து புனித நீரை கொண்டு வந்து நன்றாக தெளித்து உயர்ந்த ஸ்வரத்தில் மங்களங்களை கூறி வண்ண மலர்களால் கட்டப்பட்ட மாலையை அணிந்தவனான பரம பவித்ரனான கண்ணன் எம்பெருமானுடன் என்னை சேர்த்து காப்பு கயிற்றை கட்டுவதை நான் கனா கண்டேன். ஐந்தாம் பாசுரம். தீபம் பூரண கும்பம் ஆகியவற்றுடன் மணப்பந்தலுக்குள் வரவேற்கப்பட்டு எம்பெருமான் எழுந்தருளும் அனுபவத்தை கூறுகிறாள்.
பாசுரம். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிர் இள மங்கையர் தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனாக்கண்டேன் தோழி நான். பொருள். தோழி, அழகிய இளம் பெண்கள் சூரியனுடைய ஒளி போன்று பிரகாசிக்கும் மங்கள தீபத்தையும் பொற்கலசங்களையும், அதாவது பூரண கும்பம் கையில் ஏந்தி கொண்டு எதிர்கொண்டு அழைக்க வடமதுரை மன்னனான கண்ணன் எம்பெருமான் பாதுகைகளை அணிந்து கொண்டு பூமி முழுவதும் அதிரும்படி எழுந்தருளியதை நான் கனா கண்டேன். 6ஆம் பாசுரம். மதுசூதனன் எம்பெருமான் தன்னை பாணி கிரகணம், அதாவது திருக்கரம் பற்றி திருமணம் புரிந்து கொண்ட அனுபவத்தை கூறுகிறாள் ஆண்டாள். பாசுரம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். பொருள். தோழி, மத்தளங்கள் கொட்டவும் ரேகைகள் உடைய சங்குகள் நீண்ட நேரம் ஊதவும் என்னை திருமணம் புரியும் மைத்துனன் அத்தை மைந்தன் முறையை உடைய குணபூர்த்தியை உடைய மதுசூதனன் எம்பெருமான் முத்துக்களை உடைய மாலை அலங்காரங்கள் தொங்கும் பந்தலின் கீழே வந்து என்னை திருமணம் செய்து கொண்டதை நான் கனா கண்டேன். 7ஆம் பாசுரம். எம்பெருமானுடன் சேர்ந்து அக்னியை வலம் வரும் அனுபவத்தை கூறுகிறாள் ஆண்டாள். பாசுரம். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து காய்சின மாகளிறு அன்னான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான். பொருள். தோழி, நன்கு கற்று தேர்ந்த வைதிகர்கள் சிறந்த வேத வாக்கியங்களை உச்சரித்து தகுந்த மந்திரங்களை கொண்டு பசுமையான இலைகளுடன் கூடிய நாணர் புல்லை பரப்பி வைத்து சமித்துக்களை சுள்ளிகளை கொண்டு பெரும் கோபத்தை உடைய மத்த கஜம் போல செருக்கை உடைய கண்ணன் எம்பெருமான் என் கையை பிடித்து கொண்டு அக்னியை வலம் வந்ததை நான் கனா கண்டேன். 8ஆம் பாசுரம். எம்பெருமான் முன்னிலையில் அம்மி மிதிக்கும் அனுபவத்தை கூறுகிறாள் ஆண்டாள். பாசுரம். இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான். பொருள். தோழி, இப்பிறவிக்கும் மேலுள்ள எல்லா பிறவிகளுக்கும் புகலிடமாய் இருப்பவனாய் நமக்கு தலைவனாய் எல்லா கல்யாண குணங்களிலும் பூரணனாய் நாராயணனான கண்ணன் எம்பெருமான் தனது அடியார்கள் காலையும் பிடிக்கும் சிறப்பு வாய்ந்த திருக்கையால் எனது காலை பிடித்து அம்மியின் மேல் எடுத்து வைப்பதை நான் கனா கண்டேன். 9ஆம் பாசுரம். சாஸ்திரத்திலே காட்டப்பட்ட லாஜ ஹோமம், நெல்லை பொறிக்கும் ஹோமம் செய்த அனுபவத்தை கூறுகிறாள். பாசுரம். வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்தட்ட கனா கண்டேன் தோழி நான். பொருள். தோழி, அழகிய வெள்ளை போன்ற புருவத்தையும் ஒளி பொருந்திய முகத்தையும் உடையவர்களான எனது தமையன்மார்களான அண்ணன்கள் வந்து அக்னியை நன்றாக வளர்த்து அங்கே அக்னியின் முன்பு என்னை நிறுத்தி சிங்கம் போன்ற திருமுகத்தை கொண்ட அச்சுதன் எம்பெருமானுடைய திருக்கையின் மேலே என்னுடைய கையை வைத்து பொறிகளை அள்ளி பரிமாறியதை நான் கனா கண்டேன். 10ஆம் பாசுரம். எம்பெருமானுடன் ஆனை மேலேறி வலம் வந்த மற்றும் இருவரையும் மற்றவர்கள் வாசனை ஊட்டப்பட்ட நீரினால் திருமஞ்சனம் செய்த அனுபவத்தை கூறுகிறாள். பாசுரம். குங்குமம் அப்பி குளிர் சார்ந்த மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மண நீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழி நான். பொருள். தோழி, குங்குமத்தை உடம்பெல்லாம் பூசி குளிர்ந்த சந்தனத்தையும் நன்றாக தடவி அங்குள்ள ஆனையின் மேலே எம்பெருமானுடன் சேர்ந்திருந்து அலங்கரிக்கப்பட்ட வீதிகளிலே ஊர்வலம் வந்து வாசனை ஊட்டப்பட்ட நீரினால் எங்கள் இருவரையும் திருமஞ்சனம் செய்வதை நான் கனா கண்டேன்.
11ஆம் பாசுரம். இந்த பதிகத்தை கற்றவர்களுக்கு பலன் கூறி முடிக்கிறாள் கோதை நாச்சியார். பாசுரம். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்றும் மகிழ்வரே. பொருள். அந்தணர் குலத்தவரால் புகழப்பட்டவராய் அதனால் நம்பத் தகுந்தவராயிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாள் நாச்சியார் தான் கண்ணன் எம்பெருமானை திருக்கரம் பற்றியதை, அதாவது கைப்பிடித்ததை கனவில் கண்டபடி அருளிச் செய்த பரிசுத்தமான இந்த தமிழ் மாலையான 10 பாசுரங்களையும் நன்றாக கூற வல்லவர்கள் பெரியாழ்வாரை போலே பகவத் விஷயத்திலே ஈடுபட்டிருக்கும் நல்ல குணங்கள் அமைந்த உயர்ந்த பிள்ளைகளை பெற்று ஆனந்தத்தை அடைவார்கள். 6ஆம் திருமொழி நிறைவடைந்தது.